ஹாய் டவுட்ஸ். இப்போ கரண்டா எந்த ஜாப் ஒரு டிமாண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ்ங்கிற வேர்டை பார்க்காம உங்களால போகவே முடியாது. ஸோ அப்பேற்பட்ட டேட்டா சயின்ஸை நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா உங்க கரியர் growth நல்லா இருக்கும், இல்ல ஒரு நல்ல சேலரி ஈஸியா ஜாப் கிடைக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு இல்லை. பட் அதுக்கு முன்னாடி டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் கரெக்டா. பிகாஸ் அது நமக்கு செட் ஆகுமா இல்ல ஆகாதா அண்ட் அதோட ஜாப் ரோல்ஸ் எப்படி இருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும். ஸோ நீங்க டேட்டா சயின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிகாஸ் டேட்டா சயின்ஸ்னா என்ன, அதுல நீங்க எப்படி எக்ஸ்பர்ட் ஆகுறது, இந்த ஏ டு டீடைலா இந்த வீடியோ ஃபுல்லா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டேட்டா ஒரு பிசினஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, லைக் டேட்டாங்கிறது காமனா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இமேஜ் அண்ட் வீடியோ டெக்ஸ்ட் இது எல்லாமே ஒரு டேட்டான்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த டேட்டாவை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி இது மூலமா நம்ம ஒரு இன்சைட்டை கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த இன்சைட்ஸை வச்சு பிசினஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி அது மூலமா நம்ம பிசினஸ்க்கு தேவையான டிசிஷனை மேக் பண்ண முடியும். ஸோ இதனால ஒரு கம்பெனி ஆர் ஆர்கனைசேஷன் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா இன்ஜினியரை யூஸ் பண்ணி இந்த டேட்டாவை ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இப்போ டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். பட் இதை எங்க எப்படி யூஸ் பண்றாங்கன்னு தெரியுமா? டேட்டா சயின்ஸ் எப்படி ஒரு பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நம்ம பாக்குறதுக்கு அமேசான ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ அமேசானை பொறுத்தவரை அதிகமான சேலை கொண்டு வரணும் கரெக்டா, அதுதான் அவங்களோட மெயின் டார்கெட்டா இருக்கும். ஸோ அப்ப எந்த மாதிரி ப்ராடக்டை எப்போ நம்ம சேல் பண்றதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ள இருக்கும் கரெக்டா. ஸோ சம்மர் டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசி தான் சேல் ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ஏசில கஸ்டமர் எந்த பிரைஸ் ரேஞ்சுக்குள்ள வாங்குறாங்க, யார் நம்மளோட ப்ராப்பர் செட் ஆஃப் ஆடியன்ஸ், ஸோ இவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுத்தா காம்படிட்டரை விட நம்ம கிட்ட அதிகமான கஸ்டமர்ஸ் வருவாங்க. ஸோ ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி டேட்டா சயின்ஸ் மூலமா ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுப்பாங்க. அது மூலமா அமேசான் அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அப்போ டேட்டா சயின்ஸ் பிசினஸ்ல மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னா இல்ல, ஹெல்த், ஃபினான்ஸ் அண்ட் டெக்லயுமே சப்போர்ட்டிவா இருக்கு. ஸோ நான் இன்னும் டெக்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும் நான் நம்புறேன். லைக் நீங்க மெசேஜ் பண்றப்ப உங்க கீபோர்ட்ல ஐயை கிளிக் பண்ணாலே லவ், மிஸ், ஹேட்னு சொல்லிட்டு அதுவே சஜஷன்ல வரும். ஸோ இதுல நான் ஹேட்டை கிளிக் பண்ணேன்னா யூங்கிறது அதுவே அடுத்த சஜஷன்ல உங்களுக்கு காட்டும் கரெக்டா. ஆல்ரெடி யூசர்ஸ் எந்த மாதிரி டைப் பண்ணிருக்காங்கன்னு ஒரு ப்ராப்பர் டேட்டா வச்சு நீங்க இந்த இடத்துல என்ன டைப் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு சஜஷன்ல கொடுக்குது. இது மட்டும் இல்ல, அலெக்சா அண்ட் சிரி எடுத்துக்கலாம். இதுக்கு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கிறப்போ உங்களோட ப்ரொனன்சியேஷன் தப்பா இருந்தாலுமே அதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான டேட்டாவை ப்ராப்பரா வந்து கொடுக்கும். இதுக்குமே டேட்டா சயின்ஸ் சப்போர்ட்டிவா இருக்கு. இப்போ உங்களுக்கு டேட்டானா என்ன, டேட்டா சயின்ஸ்னா என்னன்னு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதோட ஜாப் ரோல்ஸ் பத்தி நம்ம பார்க்கலாம். டேட்டா சயின்ஸ் ஜாப் ரோல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டேட்டா கலெக்ஷன். ஸோ இதுக்கு அவங்க டேட்டா பேஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து அதை கிளீன் பண்ற ப்ராசஸ். லைக் நமக்கு தேவையான டேட்டா எது அண்ட் நமக்கு தேவையில்லாத டேட்டா எதுன்னு ஸ்டடி பண்ணி தேவையில்லாத டேட்டாவை ரிமூவ் பண்ணிட்டு நீட் இருக்க டேட்டாவை ப்ராப்பரா ரீடைன் பண்ணுவாங்க. அப்படி ரீடைன் பண்ண டேட்டாவை ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் ப்ரெடிக்டிவ் மாடல். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம அனலைஸ் பண்ணி வச்சிருக்க டேட்டால அல்காரிதம் அண்ட் மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெடிக்ட் பண்ண டேட்டாவை கிராஃப் அண்ட் சார்ட் மூலமா எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியா விசுவலைசேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது மூலமா பிசினஸ் ஓனர்ஸ்க்கு டிசிஷன் எடுக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப டேட்டா சயின்ஸ் பத்தின ஜாப் ரோல்ஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். பட் இந்த டேட்டா சயின்டிஸ்ட் நீங்க ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் தெரியுமா? அப்படி தெரியல அப்படின்னா நான் சொல்ற பையன்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் பைத்தான் அண்ட் எஸ்கியூஎல். செகண்ட் ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜ் அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் மிஷின் லேர்னிங் அண்ட் ஃபோர்த் ஒன் டேட்டா விஷுவலைசேஷன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் ப்ராப்பர் பிரசன்டேஷன் ஸ்கில். சிக்ஸ்த் ஒன் பிக் டேட்டா டெக்னாலஜி. ஸோ நான் சொன்ன இந்த 6 டாபிக்கை ப்ராப்பரா லேர்ன் பண்ணாலே உங்களால ஒரு டேட்டா சயின்டிஸ்டா ஈஸியா இருக்கும். இப்போ எப்படி டேட்டா சயின்ஸை ப்ராப்பரா லேர்ன் பண்றதுன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ இன்னும் டேட்டா சயின்ஸ் மார்க்கெட்ல டிமாண்ட்ல தான் இருக்கா அப்படின்னு உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஷன் இருந்தது அப்படின்னா டேட்டாங்கிறது ஒரு கோல்டன் எக் மாதிரி சொல்லலாம். ஸோ இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ண தெரிஞ்சவங்க தான் டேட்டா சயின்டிஸ்ட். பிகாஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ல டேட்டா சயின்டிஸ்டோட டீம் இருந்தது அப்படின்னா அவங்களோட growthக்கு அவங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு டேட்டா சயின்ஸ் டீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதனால இது ஹை டிமாண்ட் ஸ்கில்ஸ் தான். ஸோ இதை நீங்க லேர்ன் பண்றது மூலமா ஈஸியா உங்களுக்கான ஜாபை கெட் பண்ண முடியும். ஸோ நீங்க ஒரு பிகினரா இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ்னா என்ன, அதோட ஜாப் ரோல்ஸ் அண்ட் அதோட டிமாண்டை பத்தி உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டேட்டா சயின்ஸை நீங்க படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுல நீங்க எக்ஸ்பர்ட் ஆகுறதுக்கும் சம் டிப்ஸ் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா சயின்ஸை பொறுத்தவரை நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டினியூவா பிராக்டிஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இதுல நீங்க பிகினர் இருந்தனால கொஞ்சம் கேப் விட்டா கூட உங்களுக்கு ஃபாலோ பண்ணி லேர்ன் பண்றது உங்களுக்கு கஷ்டம். அண்ட் செகண்ட் டிப்ஸ், டேட்டா சயின்ஸ் ரிலவெண்டா இருக்கிற எல்லா நியூ ஏஐ டூல்ஸை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க, அதை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. பிகாஸ் இது நீங்க மார்க்கெட்ல ட்ரெண்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டும். அண்ட் தேர்ட் டிப்ஸ், ரியல் டைம் டேட்டாவை எடுத்து மார்க்கெட்ல உள்ள ரியல் டைம் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது இன்னும் கொஞ்சம் உங்களை யூனிக்கா காட்டும். ஃபோர்த் டிப்ஸ், நெட்வொர்க்கிங். பிகாஸ் நீங்க எந்த ஃபீல்டுல என்ன லேர்ன் பண்ணாலும் சரி நெட்வொர்க் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நீங்க அதுல எக்ஸ்பர்ட் ஆகும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஆல்ரெடி அந்த செக்டார்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கவங்க கூட உங்களால கான்டாக்ட் மேக் பண்ண முடிஞ்சதுன்னா அது உங்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும்.
ஸோ இப்போ டேட்டா சயின்ஸை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி எக்ஸ்பர்ட் ஆகுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. பட் இதை நான் எங்க படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கா? டோன்ட் வரி, நான் சொல்றேன். உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இதுல பேசிக் ஐடியா இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல உள்ள ஃப்ரீ ரிசோர்ஸ் யூஸ் பண்ணியே நீங்க லேர்ன் பண்ணிக்க முடியும். அதுல வரக்கூடிய சின்ன சின்ன இஷ்யூஸை சாட் ஜிபிடி அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்ல எனக்கு டேட்டா சயின்ஸ் பத்தி பேசிக்காவே ஐடியா இல்லை, நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா படிக்கணும் அண்ட் ஆல்சோ யாராவது என் கூட இருந்து ஒன் ஆன் ஒன் மென்டார்ஷிப் கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உடனே நம்ம கோட் பர்பிள் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் நம்ம கோட் பர்பிள் அகாடமில டேட்டா சயின்ஸ்க்கு தேவையான பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் ஸ்கில்ஸை வித்தின் 4 to 5 மந்த்ல ஒன் ஆன் ஒன் மென்டார்ஷிப் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் இல்ல, எங்களோட கோர்ஸை ப்ராப்பரா நாங்க வச்சிருக்க கிரைட்டீரியா படி நீங்க கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நீங்க நான் டெக் பேக்ரவுண்ட்ல இருந்து ஐடி பேக்ரவுண்ட்ல ஸ்விட்ச் ஆகி அங்க உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா கோட் பர்பிள் அகாடமி தான் உங்களுக்கான ரைட் பிளேஸா இருக்கும். ஸோ உடனே கோட் பர்பிள் அகாடமியை காண்டாக்ட் பண்ணி எங்க டீமோட சேர்ந்து உங்க ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க.